நமக்கு தெரியும் நெப்போலியன் கிறிஸ்தவனாக இருந்தார். அங்கே பிரான்சிலே பெரிய ஒரு அரசனாக மக்கள் இருந்தார் இல்லையா? அவர் இஸ்லாத்துக்கு தழுவினார். அவருடைய பேர் அலி என்று இருக்கிறது. அவருடைய ஒரு கொமாண்டர் தான் அவரை இஸ்லாத்துக்கு எடுத்தார். அவருடைய பேர் ஜக்வஸ் அப்துல்லா என்று சொல்லி அவர் மூலமாக இவர் இஸ்லாத்தினார். எகிப்துக்கு போன நேரம் அங்கே இருந்து மக்களுக்கு இடையிலே இஸ்லாத்தை வெளிப்படையாகவே சொன்னார். சில காலம் ரகசியமாக வைத்திருந்தார். அதன் மூலமாகத்தான் அவர் மீது இவர்கள் இந்த சதித்திட்டவாதிகள் எல்லாம் அதிலே சிலுவை யுத்தம் செய்த அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் இவர்கள் மீது கோபமாக ஆகி இவருக்கு எதிராக புரட்சிகள் செய்தார்கள். இவர் அதனை முறியடித்தார் சில காலம். அதன் பின்னர் அவருடைய காலகட்டத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு அவர் கடைசியிலே எல்பா என்ற தீவிலே தனியாக இருந்து மரணித்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படியான சம்பவங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்களை நாம் வெளியிலே சொல்லும் போதும் அதனை அதிகமான விடயங்கள் நம்ப முடியாத அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது. ஒரு பொய்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய பாரதூரம் இருக்கிறது. இதுதான் இங்கே உள்ள விஷயம். எடுத்து சொன்னாலும் அது இப்படி இருக்குமா, அப்படி நாங்கள் படிக்கவில்லையே, அப்படி செய்தியில வரவில்லையே, அப்படி பேப்பர்ல வரவில்லையே, அப்படி டிவியில வரலையே என்று இப்பொழுது எங்களுடைய முழு மைண்ட் கண்ணோட்டங்கள் எல்லாம் இந்த செய்தி ஊடகங்களின் மையமாக வைத்த சிந்தனையாக இருப்பதனால் இந்த ஆல்டர்னேட்டிவ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய மாற்று செய்திகள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கமாகவும் தடங்கலாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அமைப்புகள் கூட இந்த செய்தியை முற்படுத்தி நீங்கள் செய்தால் அதனை வெற்றியளிக்கக்கூடிய அமைப்பிலும் இல்லை. எனவே இதனை நாங்கள் எங்களுக்குள்ளே விளக்கத்துக்காகத்தான் இதனை பெற்றுக்கொண்டு இதனை இந்த கண்ணோட்டத்திலே வரக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு மேலோட்டமாக இது சதித்திட்டத்தை யார் செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், இதனுடைய வரலாறு என்ன என்கின்ற ஒரு தகவலை தரலாம் என்கின்ற ஒரு முனைப்பை தான் இங்கே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். பொதுவாக இந்த விஷயத்திலே எடுத்து சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், பொதுவாக இஸ்லாமிய உலகத்திலே உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே விஷயத்தை சொல்லும் போது அதிகமாக யூதர்கள் இந்த சதித்திட்டங்களுக்கு அப்ப இருந்தே சதிகள் செய்து வந்திருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுகள் ரெக்கார்டுகளில் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கூறுகின்ற அந்த விடயமும் பழைய ரெக்கார்டுகளை வைத்துக்கொண்டு பழைய சம்பவமாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இங்கே நான் சொல்ல போகின்ற விடயம் என்னவென்றால், அன்று அவர்கள் செய்து வந்த அந்த சதித்திட்டங்கள் இன்றும் இன்றைய நிலையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான். பொதுவாகவே நாங்கள் இந்த யூத சமூகம் பற்றிய ஒரு தெளிவை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு ஒரு சரியான விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையிலே தான் இதனுடைய தேடல் ஆரம்பிக்கிறது. இந்த யூத சமூகத்தை பற்றி நாங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் அதனை பல்கலைக்கழகங்களிலோ அல்லது பத்திரிகைகள் மூலமாகவோ நாங்கள் கற்க முடியாது. இது ஒரு மிக ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. எனவே நான் என்னுடைய பிரசன்டேஷனை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே உலக நிகழ்வுகள் பல நடந்து கொண்டிருக்கின்றன. சிலவற்றை இங்கே நான் போட்டிருக்கிறேன். ஓயாத யுத்தம் நடக்கிறது. பல நாடுகளிலே பல வகையான ரீதியிலே யுத்தங்கள் நடக்கின்றன. யுத்தங்களுக்கான முனைப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. சவுத் கொரியா நோர்த் கொரியா பிணக்கு இருக்கிறது, இந்தியா பாகிஸ்தான் பிணக்கு இருக்கிறது, பலஸ்தீன் பிணக்கு இருக்கிறது, இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் இருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு நாடுகளிலும் எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு பிணக்கு ஒன்று தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன. இலங்கையிலும் நடக்கிறது, பாகிஸ்தான் நடக்கிறது, ஈராக்கில் நடக்கிறது, பலஸ்தீனத்தில் நடக்கிறது. இப்படியாக ஒரு குண்டுவெடிப்புகள் எங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதனை புலிகள் செய்கிறார்கள், புலிகள் நாடுகள் செய்கிறார்கள் என்று அதனை ஒரு தனியொரு விடயமாகவும், ஈராக்கில் நடக்கின்றது அமெரிக்கா அடிக்கிறான் அவருக்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள் என்றும், பலஸ்தீனத்திலே இஸ்ரேல் அடிக்கிறது அதற்கு எதிராக அவர்கள் செய்கிறார்கள் என்றும், இப்படியாக ஒவ்வொன்றையும் தனித்தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அதனை விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கே நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொதுவான ஒரு காரணம் இருக்கிறது என்பதைத்தான் இங்கே நான் அடிப்படையிலே சொல்ல விளைகின்றேன். அது தற்கொலை தாக்குதல்கள். எல்லா தற்கொலை தாக்குதலும் உலகத்திலே ஒரே மாதிரியாக நடந்து கொண்டு வருகின்றன. இது ஒரு கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முதல் இருக்கவில்லை, அல்லது 15 வருடங்கள் போடலாம், அதற்கு முதல் இருக்கவில்லை.
இப்பொழுது எடுத்தெடுத்தாலும் தற்கொலை தாக்குதல்கள் முஸ்லிம்களும் செய்கிறார்கள் என்றார்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் செய்கிறார்கள் என்றார்கள். எதற்கெடுத்தாலும் இப்படியான ஒரு தற்கொலை தாக்குதல்கள் என்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விலைவாசி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இங்கேயோ சம்பந்தம் இல்லாத விடயத்தை போடுவது போல தெரிகிறது. நீ யுத்தங்களை பற்றி பேசும்போது விலைவாசி அதிகரிப்பு அது வேறொரு விஷயம், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரி எங்களுக்கு படும். ஆனால் இங்கே அதுவும் இதனுடைய சரித்திரத்தின் அடிப்படையில் வரும். அரசியல் பிணக்குகள், அனாச்சார சினிமாக்கள், ஆடை கலாச்சாரங்கள், இவெல்லாம் ஒவ்வொன்றும் அந்தந்த தனித்தனி உள்நாட்டு விஷயங்களுக்குள்ளே வருகின்ற விடயங்கள் தானா அல்லது வெளித்தொடர்கள் உண்டா? யார் இதற்கான காரணகர்த்தாக்கள் என்பதை பற்றிய ஒரு விளக்கம் தான் இங்கே சொல்ல விளைகின்றது. அதே போல இன்னும் ஒரு கண்ணோட்டத்தை நாம் பார்க்கும்போது, இப்ப கடந்த ஒரு 100 வருடங்களாக உலகத்தில் உள்ள நாடுகள் அனைத்திலுமே ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு முறை வளர்ந்து கொண்டு வருகிறது. இதற்கு முன்னர் அப்படி இருக்கவில்லை. இஸ்லாமிய நாடுகளிலே கலீஃபா ஆட்சி சிஸ்டம் இருந்தது. அரசியல் ஆட்சி அமைப்பு முறையை எடுத்துக்கொண்டார். கலீஃபா ஆட்சி சிஸ்டம் இருந்தது. இந்தியாவிலே மன்னர் ஆட்சி சிஸ்டம் இருந்தது. ஐரோப்பாவிலே ராஜா ராணி சிஸ்டம் ஒரு வகையாக இருந்தது. ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு வகையான ஆட்சி முறை அமைப்புகள் இருந்தன. அதனுடைய அரசியல் அமைப்பு முறைகள், அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற முறைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு வகையான அமைப்பு. ஆனால் கடந்த 100 வருடங்களுக்கு உட்பட்ட ரீதியிலே அரசியல் முறைகள் ஒரே மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் வைக்க வேண்டும், ஜனநாயகம், அதிலே ஒருவரை செலக்ட் வேண்டும், மக்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும், ஆளும் கட்சி ஒன்று இருக்க வேண்டும், எதிர்கட்சி ஒன்று இருக்க வேண்டும் என்பது ஒரு அமைப்பு முறை. அது எல்லா நாடுகளுக்கும் எவ்வாறு பரவியது? இது ஒரு கேள்வி. முன்பெல்லாம் அரசர்கள் தெரிவு செய்வது மக்களால் அல்ல. அரசனுடைய மகன் அரசனாயிருப்பார். அரசனுக்கு மகன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவரை அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் தெரிவு செய்வார்கள். அவர் பிறகு அரசனாக இருப்பார். இது மேற்கத்திய பகுதிகளிலே இருந்து வந்த ஒரு அமைப்பு முறை. இஸ்லாமிய அமைப்பு முறையிலே ஒரு ஹலீஃபா ஒன்று இருந்தால் அவருடைய மகன் ஹலீஃபாக வருவது சில சந்தர்ப்பங்கள் வந்திருக்கிறது. ஆனால் அதிகமாக அமைப்பு முறையிலே அந்த அமைப்பு முறைகளுக்குள்ளே உள்ள முக்கியமானவர்கள், முதியோர்கள் சேர்ந்து ஒருவரை ஹலீஃபாக தெரிவு செய்வார்கள். கீழைத்தேய அமைப்புகளிலே இந்தியாவிலே மற்றும் நாடுகளிலே எல்லாம், இலங்கையிலும் கூட அரசனுடைய மகன் தான் அரசனாக இருப்பார். அரசனுக்கு ஒரு வாரிசு இல்லை என்று சொன்னால் அரசனை தெரிவு செய்யும் முறையே ஒரு வித்தியாசமானது. ஒரு யானையிடம் ஒரு மாலையை கொடுப்பார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம், அது நடந்திருக்கிறது. மாலையை கொடுப்பார்கள். யானை போய் யாருடைய கழுத்திலே மாலையை கொடுக்கிறதோ அவரை அரசனாக போடுவார்கள். இப்படியாக தெரிவு முறை மக்களிடம் இருக்கவில்லை. ஆனாலும் அங்கே அரசாட்சி மிகவும் சீரிய முறையில் நடந்தது. காரணம், அரசன் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டால் மக்கள் அவரை மிகவும் கண்ணியத்துடன் பின்பற்றினார்கள், ஒழுகினார்கள். சட்டம் போட்டால் சட்டத்துக்கு நடப்பார்கள். எனவே அரசன் பெரிய ஒரு திறமைசாலியாக இருக்க வேண்டும் என்ற தேவை அங்கே இருக்கவில்லை. மக்கள் ஒழுகிவிட்டால் போதும், அரசாட்சி மிகவும் சீரியதாக நடக்கும். இந்த அமைப்பு முறை திடீரென்று மாற்றப்பட்டு மக்கள் தெரிவு செய்ய வேண்டும், நாங்கள் சொல்கிறபடிதான் அவர் ஆள வேண்டும், நாங்கள் அவர் சொன்னால் நாங்கள் அதற்கு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒரு முருகல் நிலை உள்ள ஒரு அமைப்பு முறை ஒன்று இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உலக நாடு முழுக்க எப்படி பரவியது? இதனை யார் சரி கண்டார்? யார் இதனை உள்ளுக்குள்ளே புகுத்தி இதனை நீங்கள் செய்யுங்கள் என்று எங்களுக்கு தந்தார்கள்? இப்படியான ஒரு கேள்வி வருகிறது. ஒரே கல்வி முறை. கல்வி முறையிலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முன்பு குரு சீடர் சிஸ்டங்கள் இருந்தது. பல வரலாற்றுகளை எடுத்து பார்க்கும்போது இங்கே எல்லாம் இன்னும் பல அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் பாடசாலை கல்வி முறை என்பது புதிதாக நமக்கு ஒரு 100 வருடம் 50 வருடம் கூட சொல்லலாம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1940 சுதந்திரத்துக்கு பிறகுதான் இங்கே இலங்கையிலே கல்விமுறை மிகவும் இந்த அமைப்பிலே வந்தது. அதற்கு முன்னர் வெள்ளையர் ஆட்சி காலத்திலே அவர்கள் சர்ச் மூலமாக கல்விகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் ஆரம்பத்தில் இதனுடைய முன்னோடியாக இருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னர் உள்ள கல்விமுறை இப்படி அல்ல. கல்விமுறையிலே 3 வகையான கல்விமுறைகள் அப்போது இருந்தன. ஒன்று, அரசன் தன்னுடைய வாரிசாக வருபவருக்கு ஆட்சி முறையை கல்வியாக கொடுப்பது. ஒரு குருவை, ஒரு ஞானியை, ஒரு முனிவரை வைத்து கல்வியை அவருக்கு மகனை அனுப்பி ஆட்சி முறையை கற்றுக் கொடுப்பார்கள். அவருக்குரிய பயிற்சிகள், போக்குவரத்துகள், மக்களை நீதியாக செலுத்துவது எப்படி, மக்களிடம் குறைகளை கேட்டதற்கு நீதி வழங்குவது எப்படி என்று அதற்குரிய ஆட்களையும் வைத்து அந்த கல்வியை அவர் அரசாட்சி முறையை கற்றுக் கொடுப்பார்கள். அடுத்ததாக நீதி செலுத்துவது எப்படி என்று நீதிமன்றங்களுக்குரிய ஜட்ஜ்